இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் டை ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. ஒரே வாரத்துல இந்த ஹேர் டை ஆயில்ல தெரியிற ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. இந்த ஹேர் டை ஆயில ஒரு கேரளா டாக்டர் அவருடைய பதிவுல போட்டிருந்தாரு. இந்த ஹேர் டை ஆயில நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். ஹேர் க்ரோத்தும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த ஹேர் டை ஆயில எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா வெந்தயங்க. வெந்தயத்தை லைட்டா வறுத்துட்டு நான் பொடி செய்து எடுத்திருக்கேன். இந்த வெந்தய பொடியை இந்த ஹேர் டை ஆயில்ல நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய முடி பாத்தீங்கன்னா நல்லா நீளமா நல்லா கருகருன்னு அடர்த்தியா வளரும். இந்த வெந்தய பொடி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே நல்லா தூண்டி விட்டு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யுங்க. அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி. இந்த நெல்லிக்காய் பொடி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் இன்கிரிடியன்ட்ங்க. இந்த நெல்லிக்காய் பொடியை வச்சு நம்ம இந்த ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய முடி பாத்தீங்கன்னா கருமையா மாற ஆரம்பிச்சிடுங்க. இதை ரெகுலரா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடிகள் நிரந்தரமாவே அப்படியே கருப்பாவே இருக்குங்க. அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா அஸ்வகந்தாங்க. இந்த அஸ்வகந்தா பொடியை இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருமையா ஆகிறத விட ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய முடிய மறுபடியும் வெள்ளை முடி ஆகாம இந்த அஸ்வகந்தா பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பொடிங்க. இது இல்லாம நம்ம ஹேர் டை ஆயிலோ ஹேர் ஆயிலோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த கரிசலாங்கண்ணி பொடிங்க. அதை நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கரிசலாங்கண்ணியை மட்டுமே 2 டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கேங்க. இந்த கரிசலாங்கண்ணி நம்மளுடைய இந்த ஹேர் டை ஆயிலுக்கு ஒரு நல்ல கருமையை கொடுக்கும். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மருதாணி பவுடருங்க. மருதாணி பவுடர் நம்மளுடைய ஹேரை நல்லா கலரிங் பண்ணி கொடுக்கும். அப்படி கலர் ஆகிற ஹேர் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஆகும் இல்லையா. நம்ம இந்த பொருட்களோட நம்ம சேர்க்கும் போது நம்ம சேர்த்த இந்த மருதாணி நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்குங்க. அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா அவுரி பொடிங்க. இந்த அவுரி பொடி நம்மளுடைய ஹேருக்கு ஒரு சூப்பரான கருமையான நிறத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த அவுரி பொடியை நம்ம இந்த ஹேர் டை ஆயில்ல நம்ம சேர்க்கிறோங்க. இந்த அவுரி பொடியும் மருதாணியும் நம்மளுடைய ஹேரை நல்ல கருகருன்னு ஆக்கி கொடுக்கறதோட நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இத்தனை பொருட்களை வச்சு நம்ம இப்ப ஹேர் ஆயில் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தாங்க. போட்ட அளவுகள் பார்த்திருப்பீங்க, ஸ்பூன் அளவுகள். இந்த அளவுகளுக்கு நீங்க 100 ml ஆயில் சேர்த்தா போதுங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் எண்ணெயோடு விளக்கெண்ணெயும் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ இதுல வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஹேர் டை ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஹேர் ஆயிலா இருந்தாலும் சரி, ஹேர் டை ஆயிலா இருந்தாலும் சரி, ஹேர் டையா இருந்தாலுமே சரி, நீங்க ப்ரிப்பேர் பண்ற போது இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்ச பொடிகள் எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்துடலாம். இப்போ 100 ml அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டை ஆயில் நல்ல திக்கா நம்மளுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம பொடிகளை சேர்த்திருக்கோம். பொடிகளை கரெக்டான அளவுல நீங்க சேர்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும் ஹேர் டை ஆயில். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு பொடிகள் அப்படிங்கிறதுனால அடியில போய் நல்லா தங்கிடும். அதுக்காக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியத்திலேயே இருக்கட்டுங்க. இந்த ஹேர் டை ஆயில ஒரு கேரளா டாக்டர் அவருடைய
யூடியூப் பதிவுல வந்து செய்து காமிச்சிருந்தாரு. இந்த ஹேர் டை ஆயில அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் வந்து கருமையாகும். அதே சமயத்துல நம்மளுடைய முடிகள் வந்து நல்ல கருமையா நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல கரிசலாங்கண்ணி சேர்த்து இருக்கிறதுனால கரிசலாங்கண்ணியோட பயன் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயங்க. இதுல செய்யற ஹேர் டை ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொட்டத்தலையில கூட முடி வளருங்க. அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் டை ஆயில். இப்ப இந்த நுரையெல்லாம் அடங்கணும் நம்மளுக்கு, அது வரைக்கும் நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்டா நம்மளுக்கு வந்து 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த நுரை எல்லாமே அடங்கிருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரக பொடியை சேர்த்துக்கலாங்க. கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மிளகை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. மிளகு ஏன் சேர்க்கிறோம்னா நம்ம ஸ்கேல்ப்ல வந்து ஏதாவது பொடுகுகள் இருந்துச்சுன்னா இந்த மிளகு வந்து அந்த பொடுகள் எல்லாத்தையுமே நீக்கிடுங்க. கருவேப்பிலை வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த 2 பொருளையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டை ஆயில் வந்து என்ன கலருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா கரும் பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இது ஆறி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை ஆயில வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நல்லா ஆறட்டும். ஹேர் டை ஆயில் பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு. 2 hours ஆயிடுச்சு. ஹேர் டை ஆயில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா கலரா கிடைச்சிருக்கு பாருங்க, கருமையா கிடைச்சிருக்கு. இதை நம்ம வைக்கும் போது பாத்தீங்கன்னா கரும் பச்சை நிறமா தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு கருமையா மாறி இருக்கு. இந்த ஹேர் டை ஆயில நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வருங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆவது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும். நல்லா கருகருன்னு நீளமா முடி வளர ஆரம்பிக்கும். நீங்க ஒரு வாரத்திலேயே இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நெத்திக்கு மேலெல்லாம் பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகும் பாத்தீங்களா முடி, அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி முடிகள் வளரத நீங்களே பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இப்ப இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா தான் எல்லா ஆயிலுமே நல்லா கீழே இறங்கும். பாருங்க இதுல நிறைய பொடி இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையுமே இதுல வந்து நீங்க ஊத்தி வடிகட்டிக்கோங்க. பாருங்க என்ன பதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பாருங்க நசுக்குனா எப்படி வந்து இதாகுது பாருங்க. இந்த அளவுக்கு நான் ஆயில வந்து நம்ம காய்ச்சணும். ஏன்னா நம்ம காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் அந்த கருவேப்பிலைய போட்டோம் இல்லையா, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இப்ப கை வச்சு நல்லா வந்து புழிஞ்சு விடுங்க. பாருங்க நம்மளுக்கு ஹேர் ஆயில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா கிடைச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு ஊத்தும் போதே தெரியும் பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. செம்மையா நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைச்சிருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப திக்காவே கிடைச்சிருக்கு. நம்ம இந்த ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ணும்போது அளவுகள் ரொம்ப முக்கியங்க. நம்ம 100 ml ஆயிலுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு பொடிகள் சேர்த்தனோ அந்த அளவுக்கு பொடிகள் சேர்த்துட்டு நீங்க ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நல்லா திக்கா கிடைக்குங்க. பாருங்க நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணா எவ்வளவு கருமையா கையே ஆயிடுச்சு பாத்தீங்களா. இந்த மாதிரி நம்ம ரெகுலரா நம்மளுடைய வெள்ளை முடியில வந்து இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் சூப்பரா 100% உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்.
இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லா வந்து ஹேர் ஆயிலை வந்து சொதம்ப அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா வந்து அப்படியே விட்டுடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணி நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா ஷாம்பு இல்லைன்னா சீகக்காய் போட்டு முடியை வந்து வாஷ் பண்ணிருங்க. ரெகுலரா நீங்க வந்து ஆயில் வச்சுக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா இதை நீங்க ரெகுலரா ஆயில் வச்சு தலை சீவிக்கலாங்க. ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹேர் டே ஆயில் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.